இனிய வணக்கங்களுடன் மிஸ்டர் ஸ்பீடோ மிடில் கிளாஸ் அம்பல உங்களுக்காக ஒரு கதை சொல்லட்டா? கேட்க ரெடியா? சண்டேங்கிறதுனால இன்றைக்கி ஈவினிங் குளிச்சுட்டு அப்படியே கோட்டத்துக்கும் போயிட்டு வரலான்னு போனேன். முதல்ல போகும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன, நம்ம பழக்கப்பட்ட கோரை தானே, நம்மளை என்ன பண்ண போகிறோனுங்க அப்படின்ட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தேன் ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல ஏறுறதுக்கு ட்ரை பண்ணேன். என்னடா அடைச்சி போட்டிருக்கானுங்க, ஜேஜி போச்சு எல்லாத்தையும் நிறுவி கம்பு கட்டை எல்லாத்தையும் போட்டு மண்ணை போட்டு மூடிட்டாங்க பாதையை. ஆக்சுவலாக அந்த கேட்டு 2 கேட்டுமே மூடிட்டாங்க. இது வந்து அந்த கேட்டுக்கு பேக் சைடில் இன்னொரு ரூட் இருக்குது. அப்படியே அந்த கோயில் பக்கத்தில் பிள்ளையார் கோயில் போகணும். அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அந்த ரூட்டில் போனோம்னா மேலே போய் அப்படியே ஒத்தையடி பாதை அப்புறம் போய் போகும். முதல்ல கம்பு கட்டையை போட்டுருந்தானுங்க, ஏறி ஏறி போய்கிட்டு இருந்தானுங்க. இப்போ மண்ணை போட்டு மூடிட்டான். அச்சோ, இப்போ உள்ளே போக முடியாதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், நம்ம தான் வல்லவனாச்சு. பார்த்தாங்க இப்போ முண்டை கிளைய பிடிச்சி கட்டையை பிடிச்சி தாவி ஏறி நின்று மேலே நிற்கிறேன். 2 பசங்க நின்றுட்டு இருந்தானுங்க. நம்மளாம் யார்? எங்கள் ஒப்ப முண்டை கம்பியிலே கேட்டு போட்டாலும் ஓட்டு உள்ளே ஓத்துட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சானுங்க. என்ன ப்ரோ அப்படின்னு. உண்மை தானே, கேப்பு கிடச்சா அவங்க வயலில் கெடா வெட்டிட மாட்டோமா அப்படின்னு. சரிதான் ப்ரோ. ஒருத்தன் 2 பேரும் மாஸ்க் போட்டு மூஞ்சி மறைச்சிக்கிட்டு இருந்தானுங்க. நான் இப்படி சொன்ன உடனே சிரிச்சுட்டு மேலே காட்டிட்டானுங்க. காட்டிட்டு ப்ரோ நல்லா வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கோம், சும்மா ஜாலியாக பார்க்க, படுக்க போட்டு ஓக்க, வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. சரி ப்ரோ சிரிச்சுக்கிட்டே இருந்தான். எப்பா என்ன ப்ரோ காய் கனமாக வச்சுருக்கேன்னு பிடிச்சேன், எனக்கு கூச்சப்படுற மாதிரி நடித்தேன். என்ன ப்ரோ கூச்சப்படுற, பார்த்தாலே அப்படி தானே ப்ரோ, படுக்க வச்சு கேட்டே உனையெல்லாம் பிடிக்க முடிச்சு முடுக்க போட்டு மங்கு இறங்கணும் எப்படி இருக்கும் அவனு சொன்ன உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கேர் ஆயிடுச்சு 2 பேத்துக்கும். 2 பேருமே செக் பண்ணுறதுக்கு தான் நின்றுட்டு இருக்கானுங்க. ஆள் இல்லாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. பார்த்தேன், அப்படியே ஜாலியாக பேசினேன். பேசிவிட்டு அந்த நேரத்தில் கலட்டி காமிச்சேன், பிடிக்க விட்டேன். நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா தான் இருக்கேண்ணே. நீயும் போடுறான், என்னடா காசாடா கேட்க போகிறேன்னு. அவனும் பிடிச்சான். பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருந்தான். அதை அப்படியே இதில் ஸ்பேஸ் போட்டு அதை கேட்க விட்டேன். சவுண்டு பேசுறதுலாம் கேட்டுச்சு. இதெல்லாம் ஸ்பேஸ் போட்டு ஸ்பேஸில் கேட்க விட்டு என்ன யூஸு? எவனும் கேட்கவும் மாட்டேன், கேட்டாலும் பதில் இந்த மாதிரி சொல்லவும் மாட்டேன். பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நல்லா சக்குவனை விட்றன்னு உள்ளே கூப்பிட்டு போனேன். பண்ணு ப்ரோ, இல்லை அவங்க ஓரத்தில் போயிடுவோன்னு மரசில் போயிட்டான். மரசில் போய் பண்ணான். அவன் வந்தான், இவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் வந்தான், அவன் பண்ணான். நல்லா இருக்கா ப்ரோண்ணே? செம்மையாக இருக்குது ப்ரோண்ணே. என்ன ப்ரோ என்ன எஃபெக்ட் ப்ரோ? நல்லா செம்ம தண்டியாக இருக்குது ப்ரோ, நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா கனமாக இருக்குது ப்ரோ, கஷ்டமாக இருக்குது ப்ரோ, தொண்டை வரைக்கும் போகுது ப்ரோ. தொண்டை வரைக்கும் போகிறதுக்கு தான் ப்ரோ குத்துறோம். ஏன் ப்ரோ சும்மா குத்த முடியும்? தொண்டை வரைக்கும் போனால் தான் மச்சான் நல்லாயிருக்கும் அப்படி ஒன்று. அப்படியே மச்சான் மாமா புண்டை தேவையா எல்லாம் போட்டு உள்ளப்படி எடுத்து பண்ணேன். நல்லா தான் பண்ணான். என்ன ப்ரோ இவ்வளோ மணி நேரம் ஆச்சு, முட்டிலாம் வலிக்குது ப்ரோ. முட்டி வலிக்குதா? ஏன் ப்ரோ? ரொம்ப நேரம் குனிஞ்சிட்டேன் ப்ரோ, ரொம்ப நேரம் முட்டைங்கள் போட்டேன் ப்ரோ. சீக்கிரம் வரவே வராது, 1 hour ஆகும். நீ வாட்டு தாராளமாக கடிச்சு பண்ணு ப்ரோ, நல்லா கடிக்குன்னு கடிச்சு பண்ணு ப்ரோ. சரி ப்ரோன்னு பண்ணான். அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவன் திரும்ப இன்னொரு ரவுண்டு அவன் வந்தான். திரும்ப அவன் பண்ணான். 2 பேத்துக்குமே போர் அடிச்சிருச்சுன்னா ரொம்ப எவ்வளோ மணி நேரம், கொஞ்சம் நேரம் பண்ணால் பரவாயில்ல, ரொம்ப நேரம் இதே பண்ணிட்டு இருந்தால் கடுப்பாகும்ல. பார்த்தேன். அப்புறம் இன்னொரு பையன் ப்ரோ அங்கிட்டு வரான் ப்ரோ. நீ பண்ணு, அவன் பார்த்துட்டு அவன் டேரெக்டாக வருவான். அவன் வந்து பண்ணான்னா கன்டினியூ பண்ணிக்கிறேன்னு பண்ணி விட்டு போடான்னு. சரின்னு பண்ணான். அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் பார்த்தான், இங்கிட்ட நடந்தான், திரும்ப பார்த்தான். திரும்ப அவனை டேரெக்டாக உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்து இறங்கி பிடிச்சி பார்த்தான். பண்ணு, இதில் என்ன கூச்சம் இருக்குது? இதுக்கு தான் வந்திருக்கோம். நான் காசு பணமாக கேட்க போகிறேன், பண்ணு தரமாக பண்ணு, கடிச்சு கூட தின்னுன்னேன். அவன் இறங்கி நல்லா வள்ளுவாக செம்மையாக உருட்டி எடுத்து ஊமுனான். நல்லா செம்மையாக இருக்குடா அப்படின்னேன். மாட்டி மல்லாக்க போட்டு உருவினேன். நல்லா உருவிக்கிட்டு இருந்தான். உருவி முடிச்சுட்டு இதுலேருந்து ஒருத்தன் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி போனேன். அங்கேருந்து ஒருத்தன் போலீஸ்கார உசுறு அடித்தோடனே சவுண்டு விட்டோன்னே ஐயோ சவுண்டு வந்துடுச்சு. உசுறு ஆள் மேலே யாரா கீழே இருக்கிறாண்டாங்க. டவக்குன்னு அப்படியே எதுவும் தெரில, இப்போ செக்யூரிட்டி போட்டிருக்காங்க, எதுவும் தெரில அப்படின்னு சொன்னோன்னே சரி அவங்கெல்லாம் சேர்ந்து ஓடிட்டானுங்க. சரி நம்ம என்ன பண்ணுறது? சண்டே வந்திருக்கோம். கோட்டை எவ்வளோ பெரிய கோட்டை. அந்த கோட்டையில் வந்து வெறும் 3 பேர்த்த பண்ணிட்டு போனோம்னா மரியாதை இல்லை அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோண்டு பார்த்தேன். இன்னொரு பையன் வந்தான். அவனை அந்த சந்தோடு சேர்த்து வச்சு முந்தில் விட்டேன். செம்மையாக இருந்துச்சு. நல்லா செம்மையாக செக் பண்ணான். பேக்கில் விட்டு பார்த்தேன், நல்லா முழுன்னு போச்சு. திரும்ப உள்ளே போய் எடுத்து 2 சுற்றுன்னு வாயில் 2 ரவுண்டு நல்லா உருவி எடுத்தேன். குத்துனதுக்கப்புறம் வாயில் வாங்கினேன், செம்மையாக வாங்கினேன். முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுட்டு ட்விட்டரில் போட்டு விட்டு கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்ததுக்கப்புறம் இங்கிட்டு வந்தால் எந்த சைடு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒன்றுமே சிக்கலை. ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல மனசில் உட்காந்துட்டு இருந்தேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு.
போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். ப்ரோ நான் வெர்ஸு ப்ரோ அப்படின்னா. அவன்கிட்ட அப்படியே ஆனால் போட்டேன். எல்லாமே செட் ஆகிடுச்சு. கரெக்டாக இன்னொரு பீஸ் வந்துச்சு. பார்த்தான், எண்ணெய் கழட்டி விட்டு அவன் கூட போயிட்டான். போய் உள்ளே போய் அவனுக்கு நல்லா ஊம்பி பண்ணி விட்டு தண்ணியை உடச்சிட்டு போயிட்டான். நான் பார்த்தேன், என்னடா நம்ம செக் பண்ணணும்னு நினச்சோம், அவனாக செக் பண்ணி அவனாக ஓடி போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். அப்புறம் ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட கொடுத்தேன். சிறப்பாக தரமாக பண்ணான். சூப்பராக எஃபெக்ட் கொடுத்தான். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். மொழகிட்டலாம் வேறு லெவல் வச்சு நல்லா வசமாக 1/2 மணி நேரம் குறையாம அடித்தேன். வாயிலேயே நல்லா வடை சுட்டு உருவி எடுத்தேன். நல்லா செம்மையாக ஊம்பினான். ஊங்குறதுக்கே ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க போல அந்தளவுக்கு. ஆனால் ஏஜ் ஆனால் 22 வயசு. நாலு ஃபேஸ் இருக்குடா வாடான்னே. இல்லை ப்ரோ வேண்டாம் ப்ரோ, ஆனால் செம்மையாக பண்ணுறீங்க ப்ரோ. உள்ளே பின்னாடி இறக்குவா ப்ரோ, வலிக்கும் ப்ரோ, வேண்டாம் ப்ரோ, இது பெரிய திக்காக இருக்குது ப்ரோ அப்படி பண்ணிட்டான். டெய்லி சிறுசாக தானே வச்சுருக்கேன். இல்லை ப்ரோ வேண்டாம் ப்ரோன்ட்டான். சரி என்ன பண்ணுறது, இருக்கிறது வரைக்கும் நான் சாப்பிட முடியுட்டு நல்லா வாயிலேயே வச்சு நான் குத்துனேன். வெறி பிடிச்சி போய் குத்துனேன். அசராமல் வாங்கினான். செம்ம ஓடு அதில். ஆனால் நமக்கு தண்ணி தான் வரல. இங்கே இப்போ முண்டை என்னடா சீக்கிரம் தண்ணி வந்தால் வாயில் விட்டு போய்கிட்டே இருக்கலாம். வரல. 5 முடிஞ்சு போச்சு. 6வதுக்கு மேலே போனேன். மேலே போய் ஒன்றும் சிக்கலை. இங்கிட்ட இறங்கி பார்த்தேன், ஒன்றும் சிக்கலை. ஒரு அண்ணா சிக்கிட்டு இருந்தார். நீ சாப்பிடுறான்னு கேட்டேன். பண்ணிடலாமேன்னு அவர் பண்ணார். 6வது லைட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் சரி அவனை கிளம்புனானுங்க. எல்லாம் கிளம்பி போயிட்டானுங்க. 7வதுக்கு அணை போட்டேன். ஆனால் அது கிடைக்கல. வந்தார், வெறுன்னு வந்தார் ஒரு அண்ணாச்சி. வந்தவுடனே கல் தட்டி டவங்க கீழே விழுக போயிட்டார். என்ன தலைவரா, ஏன் பார்த்து வாங்க, பொறுமையாக வாங்கன்னு. இல்லை அவசரமாக என்ன அவசரம் அப்படின்னு. அவன் தான் பந்து பல்லவா வச்சுருக்கீங்கன்னு பிடிச்சிக்க மாலையை பிடிச்சி ஒரு ஆட்டம் ஆடினா. ப்ரோ நான் ப்ரோன்னு. டாப்பா என்னப்பா டாப்பு பாட்டம். சரி இப்போ மஜா சென்டருக்கு போகிற, உன்னை ஆயில் போட்டு குண்டியில் நல்லா விரல் விட்டு தேய்ப்பாங்க. ஏய் நான் டாப்புன்னு சொன்னேன் என்னன்னு சொல்லுவாங்க, முளையில் பிடிச்சி கசக்குவாங்க, அப்படியும் உருவாங்க. அதுக்கு அந்த இடத்துலலாம் நீ டாப்புன்னு சொல்ல முடியுமா? கிடையாதுல்ல. இதெல்லாம் ஒரு சின்ன ஃபன்னு. இப்போ ஆம்பளை பையன் போய் முளையை பிடிச்சி ஒரு கிள்ளுனா வலிக்குதுன்னு சொன்னான்னா ஆம்பளை பையன் தொடாத ஒரு மாதிரியாக கூசுது அப்படின்னா அவங்க அம்மாவை சிக்கிருச்சுடா வச்சு உருவ வேண்டியதுதான். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னேன். இல்லை ப்ரோ அப்படின்ட்டாரு. அப்புறம் சரி டாப்புன்ட்டார். மேட்ரை முடிச்சிட்டேன்ட்டார். இவரப்போ என்ன பண்ணுறது, ஆள் பார்க்க நல்லா என்ன சொல்கிறதுனா பல்லன்னு பப்பாளி பழம் மாதிரி இருந்தார். பொழந்து எடுத்துடலாம் தான் பார்த்தேன். சரி போதும், ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. மணி 9 மணிக்கு கேட்டால் லாக் பண்ணிடுவானுங்க. அப்புறம் சோறு வேறு திங்கணும். ஹோட்டல் கடையெல்லாம் பிடிட்டானுங்கன்னா அப்புறம் சும்மா ஒன்றுக்குள்ள உட்காந்துருக்க முடியாது. மத்தியானம் வேறு மத்தியானமாக சாப்பிட்டு சாப்பாடு இல்லை, ஏதோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். என்ன பண்ணுறது, இதே தான் பழப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே அங்கேருந்து அவங்க கூட லெஃப்ட் எடுத்து வந்தேன். அவன்கிட்ட மச்சான் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் கேட்பியா அப்படின்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டோரி லிங்க் எடுத்து கொடுத்தேன். மச்சான் நல்லா தரமாக பேசியிருக்கிறேன், நல்லா இருக்கப்பா அவன் வாய்ஸு அப்படின்னாரு. சரி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அப்படியே பேசி மொக்கையை போட்டுட்டு கிளம்பி வந்தேன். பஸ்ஸில் ஒருத்தன் உட்காந்துருந்தான். அப்போ உண்டா நான் அப்படியே என்னை பார்த்துட்டு நான் உடம்பை பார்த்து அப்படியே ஊன்னேன். முதல்ல சம்முன்னு தூங்கிட்டு தான் இருந்துச்சு. முதல்ல தொட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. திரும்ப உடம்பெல்லாம் பார்த்து வர்ணிச்சிட்டு ஒரு முறுக்கிறேன், உடம்பை இடிக்கிறேன். கட்டப்பாறை கம்மி மாதிரி இடித்து நிற்கிது. தொட்டு பார்த்தேன், செம்ம டெம்பர். அட்டங்கொப்பம் புண்டைகளா இவங்க வச்சு என்னடா பண்ணுறது. ஆனால் ஊசூர் போக வேண்டிய பையன். நான் டோல்கேட்டில் இறங்கணும். சரி ஊசூருக்கு ஒரு டோல்கேட்லேருந்து ஸ்ரீபுரம் வரைக்கும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அம்மாவை அவனை இறக்கி விட்டு போய் அடிச்சுட்டு அனுப்பி விட்ருப்பேன். வேஸ்ட்டு, ஒன்றுக்கு பண்ண முடியாது. அப்புறம் கிளம்பி வந்தாச்சு. இங்கே இருக்கானுங்க பசங்க, நம்மளை சாப்பிட்டிடுவானுங்க. அதுதான் யோசிக்க வேண்டியது இருக்குது. அல்லாப்புறம் ஏரியாவில் பசங்க இருக்கானுங்க. இவங்கிட்ட போனோம்னா நம்மளை ஊம்ப சொல்லுவானுங்க. நமக்கு அது செட் ஆகாது. அதனால் நம்ம இதில் வச்சுக்கிறது கிடையாது. இன்றைக்கி ஃப்ரைடே ஃபஸ்ட் நைட் வேறு லெவல். எனக்கு ஃபஸ்ட் நைட் அதான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேலே முரட்டடி முணங்கி எடுத்திருக்கேன். சரி, இனிய இரவு. ஓகே பாய்.